ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4 விடுமா விடாதா அப்படின்னா விடும் தான் நினைக்கிறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இத்தனை நாள் தலைவரே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ தலைவர் விட்டுருக்காங்க. அதனால் குரூப் 4 வரும்னு தான் நினைக்கிறோம். அவர் சீக்கிரமாக எல்லாத்தையும் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம வந்துச்சுன்னா எப்படி படிக்கலாம், இல்லைனா இப்போந்தே நம்ம படித்தா எப்படி படித்து முடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழும் மேக்ஸும் தான் மேக்ஸிமம் கொஷின் வருது. அதில் தமிழில் நம்ம மேக்ஸிமம் மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணலான்னா 6th to 10th வரைக்கும் இருக்கிற நியூ புக் ஃபுல்லாக படிக்கணும். அதுலேயும் எப்படி படிக்கணும்னா நூலாசிரியர் இந்த மாதிரி பாக்ஸ் கொஷின் அதெல்லாம் ரொம்ப நல்லா படிக்கணும். ஆனால் 6th to 10th ஃபுல்லாக படிக்கணும். அப்போ தான் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 11th 12th நியூ புக்கில் இம்பார்ட்டன்ட் டாபிக், அதுக்கப்புறம் சிலபஸில் கவர் ஆகிறது, அது மட்டும் 11th 12th இம்பார்ட்டன்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் ஓல்டு புக் படிக்கணுமானா ஆமாம் படிக்கணும். ஏன்னா ஓல்டு புக்கில் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கே கிட்டத்தட்ட 15 கொஷினோ 17 கொஷினோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது ஓல்டு புக்கு இம்பார்ட்டன்ட். ஆனால் அது ஃபுல்லாக படிக்க முடியுமானா நம்மளால் முடிக்க முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து அந்த ஓல்டு புக் கொஷின் 10 கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் போட்டிருக்கோம். லிங்க்கு கார்டில் கொடுக்குறேன், இல்லைனா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போயிட்டு பாருங்கள். அது பார்த்தாவே 15க்கு 10 கொஷின் அடிக்கலாம். இப்போ 6th to 12th ஓல்டு புக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் படிக்கணும். அதுக்கப்புறம் லைன் பை லைன் நோட்ஸ் நான் ஒன்று வச்சுருக்கேன், அது படிக்கலாம். உங்களுக்கு யாருக்கு வேணுனாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் டாபிக் வைஸ் படிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். நான் அப்படி தான் படிப்பேன் டாபிக் வைஸு. அதுலேயும் எப்படி படிப்பேன்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குதுன்னா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடல் சம்முக்கு ஒரு மாடலுக்கு ஒரு சம் இல்லைன்னா 2 சம் அது மாதிரி போட்டு வச்சுக்காங்க. அதுக்கு ப்ரீவியஸ் இயர் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின், தமிழுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது. கிட்டத்தட்ட 100 கொஷினில் 40 கொஷின் இந்த 2024 எக்ஸாமில் ஓல்டு கொஷின் வந்துருக்குது. அதில் டேரெக்டாக 25 கொஷின் வந்துருக்குது, இன்டேரக்டாக ஒரு 15 கொஷின் அது மாதிரி வந்துருக்குது. மேக்ஸுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படியே ரிப்பீட்டட் ஆகலைனாலும் அந்த மாடல் நம்ம போட்டு பார்க்கறதுனால அந்த மாடல் நமக்கு தெரிஞ்சிடும். நம்பர் தான் மாறுமே தவிர நமக்கு அந்த மாடல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை பார்த்துக்கலாம். அது மாதிரி மேக்ஸ் படிச்சுக்கலாம். ஜிகே எப்படி படிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போதைக்கு என்ன படிக்கலாம்னா, ஜிகே பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய கடல் மாதிரி தான். அதில் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அதில் மேக்ஸிமம் எது மட்டும் இப்போதைக்கு படிக்கலாம்னா 10th சோஷியல் சயின்ஸு, 9th 10th சயின்ஸு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எப்படின்னா லைட்டு அது மாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். தேங்க்யூ.